எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கலையா? மாதம் முடிவதற்குள் எல்லாம் செலவாகிறதா? உங்கள் வீட்டில் பணம் நிலைக்க சில எளிய விஷயங்களை இன்று சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் பணம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க உதவும் 7 எளிய வழிமுறைகள் பார்க்கப் போகிறோம். 1. வீட்டின் நுழைவுவாயிலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பணம் வரவேற்கப்படும் இடம் நுழைவுவாயில்தான். அங்கு குப்பை, பழைய செருப்பு, உடைந்த பொருட்கள் இருக்கக்கூடாது. தினமும் சிறிது நேரம் சுத்தம் செய்யுங்கள். 2. உடைந்த பொருட்களை வீட்டில் வைத்திருக்கிறாதீர்கள். உடைந்த கடிகாரம், பழுதான மின் சாதனம், கசிவுள்ள குழாய் இவை பண இழப்பை குறிக்கும். சரி செய்யுங்கள் அல்லது அகற்றுங்கள். 3. பணப்பையை மரியாதையுடன் வைத்திருங்கள். சுருக்கி மடித்த நோட்டுகள், கிழிந்த பை பணத்தை மதிக்காததை காட்டும். பணப்பையை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்துக் கொள்ளுங்கள். 4. தேவையற்ற செலவுகளை எழுதி கண்காணிக்கவும். ஒவ்வொரு நாளும் செலவுகளை ஒரு நோட்டில் எழுதுங்கள். எங்கே பணம் வீணாகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது சேமிப்பை அதிகரிக்கும். 5. வாரத்திற்கு ஒரு முறை வீட்டை ஒழுங்குபடுத்துங்கள். பழைய உடைகள், பயன்படுத்தாத பொருட்கள் இவை வீட்டில் நெருக்கடியை உருவாக்கும். தேவையற்றதை தானம் செய்யுங்கள். இடம் காலியானால் வாய்ப்புகள் வரும். 6. சிறிய சேமிப்பு பழக்கம். மாதம் பெரிய தொகை வேண்டாம். தினமும் 10 முதல் 50 ரூபாய் வரை சேமிக்கத் தொடங்குங்கள். பழக்கம் உருவானால் பணம் தங்கும். 7. நன்றியுணர்வுடன் பேசுங்கள். பணம் போதவில்லை என்று அடிக்கடி சொல்லாமல், என்னிடம் இருப்பதற்கு நன்றி என்று சொல்லுங்கள். மனநிலை மாறினால் செயல்கள் மாறும். இந்த 7 விஷயங்களை தொடர்ந்து செய்தால் பணம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இப்படியான மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.